அனைவருக்கும் வணக்கம். மாசி மாதம் தேய்பிறை சஷ்டி எந்த தேதியில் வருகின்றது, முருகன் அருள் கிடைப்பதற்காக எப்படி வழிபாடு செய்யணும் மற்றும் இந்த தேய்பிறை சஷ்டி என்று கடன் பிரச்சனை இருப்பவர்களும் நகை அடமானத்தில் இருப்பவர்களும் வழிபாடு செய்து பாருங்கள். உங்களுடைய நகையை சீக்கிரமாக மீட்க முடியும். முருகனுடைய வழிபாடு செய்து நிறைய பேர் நகையை மீட்டு எடுத்திருக்கிறாங்க. நிறைய பேர் என்னிட்டமே சொல்லியிருக்கிறாங்க, நல்ல ஒரு பலன் இருக்கின்றது. பொதுவாக பார்த்தீங்கன்னா வளர்பிறை சஷ்டி தான் எல்லோருமே விசேஷமாக கொண்டாடுவாங்க. ஆனால் இந்த தேய்பிறை சஷ்டி பார்த்தீங்கன்னா அதிகப்படியான பிரச்சனைகள் இருப்பவர்களும் கடன் தொல்லையிலிருந்து இருப்பவர்களும் வழிபாடு செய்யும்போது அது எல்லாமே சரியாகும். என்ன செய்ய வேண்டும், எப்படி வழிபாடு செய்ய வேண்டும், மாசி தேய்பிறை சஷ்டி என்றைக்கு வருகின்றது அப்படின்னா மிகவும் அற்புதமான நாட்களிலே சஷ்டி வந்திருக்கின்றது. அதாவது மாசி மாதம் 6ஆம் தேதியும் மற்றும் பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதியும் செவ்வாய்க்கிழமை அன்று இருக்கின்றது. செவ்வாய் முழுவதுமே சஷ்டி தேதி இருக்கின்றது. பூஜை செய்ய வேண்டிய நேரம் எந்த நேரம் செய்ய வேண்டும் அப்படின்னா நமக்கு செவ்வாய்க்கிழமை வந்திருப்பதனால காலை 6 to 7 செவ்வாய் ஹோரையில் செய்யலாம். மாலை 6 மணிலிருந்து பண்ணலாம். செவ்வாய் ஹோரையில் செய்யணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இரவு 8 to 9 செவ்வாய் ஹோரையில் பூஜை செய்யலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா மாலை 6 மணிக்கு மேலே எல்லா பூஜை செய்ய தொடங்கலாம். காலை 6 to 7 மாலை 6 to 9க்குள்ளே பூஜை செய்து கொள்ளலாம். பிரம்மமுகூர்த்த நேரத்தில் வழிபாடு செய்யலாமான தாராளமாக வழிபாடு செய்யலாம். இல்லை பிரம்மமுகூர்த்த நேரத்தில் வழிபாடு செய்யும்போது நேரம் காலம் எதுவுமே நம்ம பார்க்க தேவையில்லை, சிறப்பான நேரம் தான். இப்போது எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா முருகனுக்கு பார்த்தீங்கன்னா செவ்வரளி பூக்களால் அலங்காரம் செய்யணும். தேய்பிறை சஷ்டினாலே சிவப்பு நிற மலர்கள் பயன்படுத்த வேண்டும். முருகருக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா செவ்வரளி பூக்கள் அவருக்கு மிக உகந்த பூக்கள். அடுத்து நம்ம தாமரை பூ பயன்படுத்தலாம், செந்தாமரை பயன்படுத்தலாம். இல்லை அப்படின்னா நமக்கு இதெல்லாம் கிடைக்காத பட்சத்தில் மட்டும் மற்ற வாசனை மலர்கள் பயன்படுத்தலாம். மல்லிகைப்பூ மற்றும் நம்ம சாமந்திலாம் பயன்படுத்தலாம். பயன்படுத்தி நம்ம தீபம் ஒரு தீபம் ஏற்றினால் கூட போதும். ஒரே ஒரு அகல் விளக்கு மட்டும் ஏற்றிக்கோங்க. அதில் நெய்யோ அல்லது நல்லெண்ணெய் விட்டோ தீபம் ஏற்றிக்கோங்க. ஏற்றிட்டு நீங்கள் உங்களால் என்ன முடியுதோ அதை நெய்வேத்தியம் வைத்துக்கொள்ளலாம். வைத்துட்டு ஒரு வெற்றிலை மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த வெற்றிலையில் பார்த்தீங்கன்னா ஓம் அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. எழுதிட்டு சின்னதாக எழுதினா போதும். எழுதிட்டு நீங்கள் கீழே உங்களுடைய கடன் எவ்வளோ இருக்கின்றதோ அந்த கடன் அமௌண்ட்டை எழுதிக்கோங்க. இப்போ நகை அடமானத்தில் இருக்கின்றது அப்படின்னா எத்தனை பவுன் நகை அடமானத்தில் இருக்கோ எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வச்சுருக்கீங்களோ அதை எழுதிக்கோங்க. இப்போது பார்த்தீங்கன்னா இப்போ வெற்றிலையில் எனக்கு எழுத முடியல அப்படின்னு நீங்கள் ஒரு மார்க்கரை வைத்து வெற்றிலையில் எழுதிக்கலாம். இல்லை என்னால் அதை வைத்து எழுத முடியல அப்படின்னு மஞ்சளை கலக்கி நம்ம பட்ஸ் இருக்குது பார்த்திங்களா, காது குடியிற பஞ்சு சொல்லுவோம் இல்லையா, அதை வச்சு கூட நம்ம எழுதி பார்க்கலாம். எழுதுங்க. இல்லை அதுவும் முடியல அப்படின்னா ஒரு பேப்பரில் எழுதி வெற்றிலைக்கு மேலே வச்சுருங்க. வைத்துட்டு அதற்கப்புறம் அந்த வெற்றிலையில் நீங்கள் வைக்க வேண்டிய பொருள் சந்தன வில்லை இருக்குது பார்த்திங்களா, அதாவது சந்தன கட்டி சின்னதாக சந்தனம் இல்லைன்னா பொடி கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சந்தனம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது 9 துவரம்பருப்பு சேர்க்க வேண்டும். சேர்த்து நீங்கள் ஒரு சிவப்பு நிற துணியில் முடிச்சு போல் கெட்டி இதை நகை அடமானம் வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த சிட்டைக்கு மேலே வச்சுருங்க. அதாவது நீங்கள் ஒரு புக்குக்குள்ளே இந்த மாதிரி அந்த சிட்டையை வச்சுருக்குறீங்க அப்படின்னா அதற்கு மேலே வச்சுருங்க. சீக்கிரமாக உங்கள் நகை உங்கள் கைக்கு வந்துடும். உங்களுக்கு இது நல்ல ஒரு பெனிஃபிட் கொடுக்கும் இந்த பரிகாரம். இல்லை அப்படின்னா நீங்கள் பூஜை அறையிலேயே முருகன் படத்துக்கிட்டே நீங்கள் வச்சிடலாம். நீங்கள் மனசில் அது பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருந்தாலே போதும், உங்களுக்கு சீக்கிரமாக உங்கள் கைக்கு நகை சீக்கிரமாக வந்துடும். சஷ்டி பூஜை செய்து நிறைய பேர் நகை அடமானத்தில் மீட்டு எடுத்திருக்கிறாங்க. இதில் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களே பார்த்தீங்கன்னா 3 பேர் இதில் எடுத்திருக்கிறாங்க. எல்லோருக்குமே எங்களுக்கு அதிகமாகவே பார்த்தீங்கன்னா முருகன் கோவிலுக்கு போயிட்டு வர எல்லாத்துக்குமே இந்த பழக்கம் இருக்கின்றது. அது சஷ்டி என்று அதிகமாக போகின்ற பழக்கம் எல்லாருக்குமே இருக்கின்றது. ஏன்னா எல்லோருமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி முருகருடைய பக்தர்கள் தான். எல்லாருக்குமே முருகனை பிடிக்கத்தானே செய்யும். அவர் தமிழ் கடவுள் முருகர். எல்லோருமே முருகனை நேசிக்கிறாங்க. அப்படி நம்ம ஒரு அன்பு வைத்து வழிபாடு செய்யும்போது நம்மளுடைய குறைகளை சொல்லும்போது அவர் நமக்கு சீக்கிரமாக சரி செய்து கொடுக்குறார். ஒரு சகோதரி பார்த்தீங்கன்னா கமெண்ட்லேயே சொல்லியிருந்தாங்க, அவங்களும் பார்த்தீங்கன்னா நகை மீட்டு எடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. பிறகு இதற்கு முன்னாடி நமக்கு மகா சஷ்டி வந்துச்சு பார்த்தீங்களா, அப்போதும் ஒரு சகோதரி சொல்லியிருந்தாங்க சஷ்டி தினத்தன்றே அவங்க நகையை அவங்க மீட்டு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது சொன்னாங்க. அதாவது சஷ்டி
இன்னும் 6 நாள் முடியுது. அவருடைய கல்யாணம், திருக்கல்யாணம் அன்று அவங்க 1,00,000 1,20,000 என்னமோ சொன்னாங்க. அவ்வளோ அமௌண்ட்டு கட்டி அந்த நகைய திருப்பிட்டு வந்தோம் அப்படிங்கிறத சொன்னாங்க. 6 நாள் அவங்க சஷ்டி விரதம் இருந்து திருப்பிட்டு வந்தோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய பேருக்குமே மிராக்கள் நடந்திருக்கு. நிறைய பேர் கடன்லாம் குறைச்சிருக்கிறாங்க. இதுவே நம்மளுடைய நம்பிக்கை தான். நம்ம வந்து முருகன்ட்ட வந்து கடனை குறைப்பதற்காக வழிபாடு செய்யும்போது அவருடைய அருள் கிடைச்சு நமக்கு வந்து சீக்கிரமாக அதற்கான ஐடியா கிடைக்குது. எப்படி திருப்பணும் அப்படிங்கிறதுக்கு பல வழிகள் வந்து முருகன் நமக்கு கொடுக்கும்போது சீக்கிரமாக கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட்டை கட்டி திருப்பிறாங்க. அது வெகு சீக்கிரமாக திருப்ப முடியுது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இதில் நான் ஆச்சரியப்படுற அளவுக்கு என்னுடைய ஃப்ரெண்டு கதை பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ரொம்ப வசதியானவங்க தான். ஓரளவு வசதியானவங்க தான். ஆனால் அவங்களுக்கு சூழ்நிலை காரணமாக ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சு. அந்த பிரச்சனை மூலமாக அவங்க வந்து லட்சத்துக்கு மேலே செலவழிச்சாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 15,00,000 அவங்க செலவழிச்சாங்க. அவங்களுடைய ஒரு சிச்சுவேஷன் அது என்னன்னு தெரியும். அவங்களுக்கு ஃபுல்லாக என்ன செலவு அப்படின்னா, அது ஹாஸ்பிட்டல் செலவு தான். நிறைய செலவு பண்ணிட்டாங்க. பண்ணும்போது அவங்க கையில் பார்த்தீங்கன்னா பணம் இல்லை. ஏன்னா எல்லாருமே 1,00,000 2,00,000 3,00,000 கையில் வச்சுருப்பாங்க வசதியானவங்க. அதற்கு மீறி அவங்கக்கிட்டேயும் பணம் இருக்காது இல்லையா? அவங்களும் ஜுவல்ஸ் இந்த மாதிரி தான் அடமானம் வைப்பாங்க. என்னுடைய ஃப்ரெண்டு வந்து ஜுவல்ஸ் அடமானம் வச்சு தான் அத்தனை ஹாஸ்பிட்டல் செலவும் பார்த்தாங்க. அவங்களும் அவங்க ஹஸ்பண்ட் சேர்ந்து தான் பார்த்தாங்க. ஆனால் அவள் வந்து அவ்வளோ நம்பிக்கையாக இருந்தா. ஏன்னா இந்த ஹாஸ்பிட்டல் செலவுங்கிறப்போ மிக மிக அவ ரொம்ப மன உளைச்சல்ல ஆனா. அதற்கப்புறம் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா நகையை மீட்டு எடுத்துட்டாங்க. அவள் ஒன்றே ஒன்று யாரை நம்பினா அப்படின்னா முருகனை மட்டும்தான் நம்பினா. அவங்களுக்கு கொஞ்சம் வருமானம் இருந்தாலும் ஆனால் அவங்களால திருப்ப முடியல. நகை வந்து அதிகமாகவே பார்த்தீங்கன்னா அடமானம் வச்சுட்டா. அதாவது அவளுடைய நகம் 15 பவுன் வச்சுருந்தா. ப்ளஸ் அவங்க அம்மா வந்து ஒரு 5,00,000 நகை அடமானம் வச்சு கொடுத்தாங்க. மொத்தமா எல்லாத்தையும் சேர்த்து ஓரளவு அமௌண்ட் வச்சு அவங்க எல்லாம் சரி பண்ணி, அதுக்கப்புறம் நகையை மீட்பதற்காக போராடிட்டு இருந்தாங்க. ஆனா, அவங்களால முடியல. கொஞ்சம் கொஞ்சமா தான் கட்ட முடிஞ்சுச்சு. வட்டி பார்த்தீங்கன்னா, ஓவரா ஆயிடுச்சு. இப்ப வந்து ஒரு 10, 12 லட்சத்துக்கு வட்டி அப்படிங்கிறப்போ, அவங்களுக்கு எவ்வளோ ஒரு மன உளைச்சலா இருக்கும். அத்தனை வட்டி அவங்க கட்டி, நகையை கொஞ்சம் கொஞ்சமா திருப்புறதுக்கு அவங்களால முடியல. ஏன்னா, வட்டியும் அவங்க கட்டணும், நகையும் இது பண்ணணும், அவங்க குழந்தைங்கள படிக்க வைக்கணும். அவங்க வந்து வாடகை வீட்ல இருக்கிறாங்க. வாடகை பார்த்தீங்கன்னா, 8,000மோ 9,000மோ சொன்ன மாரி இருந்தது. அது அப்போதே சொன்னா, அந்த வாடகை கொடுக்கணும். அவ்வளோ இது அவங்க பார்க்கணும். நிறைய ஸ்ட்ரெஸ் ஆயிட்டா அவ. சரியான ஸ்ட்ரெஸ் ஆகி அவளுக்கு என்னென்ன ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வந்துச்சு தெரியுமா? அவ்வளோ ஹெல்த் இஷ்யூஸ் வந்துருச்சு. ஹாஸ்பிட்டல் செலவு அவளுக்குன்னு தனியா செலவு பண்ண ஆரம்பிச்சாங்க. ரொம்ப நொந்து போயிட்டா. ஆனா, ஒரு பக்கம் அவளுக்கு முருகன் மேல கோவமும் வந்துட்டு, முருகன் வந்து என்னைய ரொம்ப கஷ்டப்படுத்திட்டார் அப்படின்னு கோபமும் பட்டா. இன்னொரு பக்கம் அவளுக்கு ஒரு பக்கம் நம்பிக்கையும் இருந்தது. இது உண்மை. முருகன் மேலே கோபமும் பட்டா, முருகன் மேலே நம்பிக்கையும் வைத்தா. அந்த 2மே உண்மை. இருந்தாலும் அவள் வந்து அதிகமாக கோபம் தான் பட்டா. நீ எனக்கு வந்து ஹாஸ்பிட்டல் செலவுக்கு இவ்வளோ எமர்ஜென்சிக்கு எனக்கு இவ்வளோ லட்சத்தை இழுத்து வச்சுட்டியே அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு ஆப்ரேஷன், அதனால் நிறையா பிடிச்சிருச்சு அவங்களுக்கு. இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு ரொம்ப அவள் வந்து என்கிட்ட பலமுறை திட்டிகிட்டு இருந்தா. அடுத்து கோவிலுக்கு செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து விடாமல் போனால் அபிஷேகம் செய்வதற்கு பொருள் வாங்கி கொடுத்து அவளால் முடிந்த அளவுக்கு ரொம்ப செலவு பண்ண விட்டாள். முந்திலாம் அவர் நிறையா செலவு பண்ணுவாள் முருகனுக்கு. அதுக்கப்புறம் கடனான பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அவள் வெறும் 1/2 லிட்ரு பால் தான் வாங்குவான்னு சொன்னாள். 20 ரூபாய்க்கு தான் பால் வாங்குவாளாம். வேறு எதுவுமே அவள் வாங்கிட்டு போக மாட்டாள். பால் மட்டும்தான் வாங்கிட்டு போயிட்டு சுவாமிக்கு வந்து அபிஷேகம் செய்கிறதுக்கு கொடுத்துட்டு சாமி கும்பிட்டுட்டு வருவாளாம். ஒரு எத்தனை வாரம் போயிருக்கா அப்படின்னா 11 வாரத்துக்கு மேலே போயிருக்காரா. 11 வாரம் போய் அவங்க அம்மா நகையும் திருப்பி கொடுத்துட்டா. ப்ளஸ் அவளுடைய நகையும் பார்த்தீங்கன்னா 5 பவுன் திருப்பி இருக்கிறான். ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10 பவுன் நகை அவள் திருப்பி இருக்கிறாள். ரொம்ப கடின உழைப்பும் அவளுக்கு இருக்கின்றது. அவளும் இப்போ பார்த்தீங்கன்னா ஜாப்புக்கு போக ஆரம்பிச்சிட்டா. அவளுக்கான சேலரி கம்மி தான், பட் இருந்தாலும் போகிறான். வீட்டு செலவுலாம் அவளே பார்த்துக்கிற மாதிரி இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்டும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடச்சிது. அவள் ரொம்ப நம்பிக்கையோடு வந்து சுவாமியை வழிபாடு செய்து ப்ரொமோஷன் கிடச்சி. ப்ரொமோஷனில் அவருக்கு பார்த்தீங்கன்னா 12,000மோ 10,000மோ எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கு அப்படிங்கிறது சொன்னான். அவ்வளோ அமௌண்ட்டு பிறகு வேலை பார்க்குற அமௌண்ட்டை வச்சு அவங்க குடும்பத்தை ரன் பண்ணி மிச்ச அமௌண்ட்டை வந்து நகைக்கு கட்டி பார்த்தீங்கன்னா 10 பவுன் நகையை 11 வாரத்துக்குள்ளே திருப்பிட்டாங்க. மாதம் மாதம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டு கட்டுவாங்க. அதாவது அவங்க எப்படி கட்டுறாங்க அப்படிங்கிறது சொன்னால், அதாவது ஃபஸ்ட்டு வந்து அவங்க வாடகை ரெண்ட்டு கொடுத்துருவாங்களாம். ரெண்ட்டு கொடுத்துட்டு அவள் வந்து 10,000 அவங்க வீட்டு செலவுக்கு, அதாவது எமர்ஜென்சி செலவுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 10 to 12,000 அவள் தனியாக எடுத்து வச்சுட்டு மிச்ச அமௌண்ட்டை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா போயிட்டு நகைக்கு வந்து வர வச்சுட்டு வந்துடுவாளாம்.
அவள் வந்து இந்த கடன் பட்டு இந்த 15,00,000 கடன் பட்டு எவ்வளோ நாட்கள் ஆகுது அப்படின்னா கிட்டத்தட்ட 7-8 மாதத்துக்கு மேலே ஆகுது. ஆனால் அவள் இப்போ தான் திருப்பி இருக்கிறா. இப்போ தான் ஓரளவு கொஞ்சம் நிம்மதியாகவும் இருக்கா. ரொம்ப ஸ்ட்ரெஸ். ஏன்னா இவ்வளோ கடன் அப்படிங்கிறப்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்கும் பார்த்தீங்களா. அவளுக்கு ஹெல்த் இஷ்யூஸே வந்து அவளுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகி அதுக்கப்புறம் வீட்டில் இருந்தால் அந்த நினைப்பு வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் அவள் வேலைக்கு போயிட்டு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. இப்போ அவள் வேலைக்கு போய் 4 மாதம் ஆகுது. இப்போ தான் பார்த்தீங்கன்னா நிம்மதியாக இருக்கிறா. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நமக்கு ஒரு கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னா, நம்ம கடவுளையும் கொஞ்சம் நம்பணும். இன்னொன்று நம்ம முயற்சி எடுக்கணும். என்னுடைய ஃப்ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா, அவளுடைய முயற்சி பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருந்தது. நிறையா பிளான் பண்ணுவா. வீணா எந்த செலவு பண்ண மாட்டா. ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பா மணி விஷயத்துல. அந்த கடன் ஆன பிறகு தான் நான் சொல்றேன். அதற்கு முன்னாடிலாம் நல்லா செலவு பண்ணுவா. நல்லா நான்வெஜ்லாம் நல்லா எடுத்து சாப்பிடுவாங்க. ஹேப்பியா தான் இருந்தாங்க. அந்த கடன் விஷயம் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா, அவ நெறையா பார்த்தீங்கன்னா, வீண் விரைய செலவுகள்லாம் குறைச்சிட்டா. தேவையில்லாம ஒரு பைசா கூட அவ செலவு பண்ண மாட்டா. ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா அவுட்டிங்லாம் எங்கேயுமே இப்போ போகவே மாட்டாங்க. அந்த கடன் அடைச்சா மட்டும் தான் நான் அவுட்டிங்கே போவேன். அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்துல இருக்கிறா. அவங்க சாப்பாடு செலவு போக மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா அவள் கடன் தான் கட்டிகிட்ருக்கிறா. அந்த அளவுக்கு வைராக்கியமாக இருந்து தான் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவள் பார்த்தீங்கன்னா 10 பவுன் நகையை திருப்பிட்டா. இது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும்னு சொல்லும்போது எல்லா ஹாப்பினஸ்ஸையும் ஷேர் பண்ணுவாள். அது சந்தோஷமாக இருந்தாலும் சரி, ஏதாவது கவலையாக இருந்தாலும் சரி. அவெல்லாம் அந்த 15,00,000 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஹாஸ்பிட்டலில் மட்டும் செலவு பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி வீணா ஏதாவது ஒரு செலவு வரும் அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத செலவு தான் இந்த செலவு. அவங்களுக்கு எல்லாருக்குமே அவங்களுக்கு ரொம்ப கவலை. அவங்க எல்லோருமே மன உளைச்சல்ல தான் இருந்தாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 வருஷம் கிட்டயே அவங்க அப்படி தான் இருக்கிறாங்க. இப்போ ஓரளவு இப்போ பரவாயில்லன்னு சொல்லியிருந்தேன். எல்லோருக்குமே ஒவ்வொரு வித வந்து பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். இப்போ எனக்கும் பிரச்சனை இருக்குது, என்னுடைய ஃப்ரெண்டுக்கும் பிரச்சனை இருக்குது, உங்களுக்கும் பிரச்சனை இருக்குது. ஸோ எல்லாருக்குமே பிரச்சனை இருந்து கொண்டே தானே இருக்குது. பழகுறவங்களுக்கும் அவங்களுக்கு என்ன பிரச்சனை கேட்டால் அவங்களுக்கும் பிரச்சனை பயங்கரமாக சொல்லுவாங்க. ஸோ எல்லோருக்குமே ஒவ்வொரு பிரச்சனைகள் வந்து இருந்து கொண்டே தான் இருக்கும். ஃபினான்சியலாக இருந்தாலும் சரி, இல்லை குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் பிரச்சனைகள் இருந்து கொண்டே தான் இருக்கும். நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அது சரி செய்ய முடியும். இல்லை நமக்கு பிரச்சனை மட்டும்தான் வருதா, நமக்கு மட்டும்தான் வருதா அப்படின்லாம் யோசிக்கக்கூடாது. எல்லாருக்குமே ஒவ்வொரு விதமாக பிரச்சனை இருக்கும். நிறைய பேருக்கு வந்து பணத்தால் பிரச்சனை, நிறைய பேருக்கு குடும்பத்தால் பிரச்சனை, நிறைய பேருக்கு கணவனே சரி இருக்க மாட்டாங்க, நிறைய பேருக்கு வந்து தாய் தகப்பனும் சரி இருந்திருக்க மாட்டாங்க, நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பிள்ளையும் சரி இருந்திருக்க மாட்டாங்க, நிறைய பேருக்கு குழந்தை பிறந்திருக்காமல் இருக்கும், திருமணம் நடக்காமல் இருக்கும். இப்படி ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு வித பிரச்சனைகள் வந்து கடவுள் வந்து கொடுத்துட்டு தான் இருப்பார். அதை நம்ம எப்படி சரி செய்யணும் அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம வந்து ஓரளவு வந்து கொஞ்சம் தைரியமாக இருந்து சரி செஞ்சோம், கடவுள் மேலே நம்பிக்கை வைத்து சரி செஞ்சோம் அப்படின்னா கட்டாயமாக சரி செய்ய முடியும். கடவுள் வந்து நமக்கு துணையாக இருப்பார். அதனால் எந்த இறைவன் பார்த்தோன்னே யாரையுமே கைவிட மாட்டாங்க. அதனால் நம்பிக்கையுடன் இருங்க, எல்லாமே சரியாக போயிடும். உங்களுக்கு ஒரு கடன் பிரச்சனை இருக்குன்னா அதை நீங்கள் முயற்சி செய்யுங்க. நிச்சயமாக வந்து கடவுள் அருளால் வந்து சீக்கிரமாக சரியாக போயிடும். நமக்கு இந்த பரிகாரமும் வழிபாடும் வந்து ஒரு பக்கம் சப்போர்ட் மாதிரி தானே தவிர நம்ம முயற்சி எடுக்கணும். எடுக்கும்போது உழைப்பு அதிகப்படுத்தும் போதும் நமக்கு வந்து கடன் பிரச்சனை எல்லாமே சீக்கிரமாக ஒரு முற்றுப்புள்ளிக்கு வரும். அது முக்கியமாக நம்ம நம்பிக்கையுடன் இருக்கணும். எப்போதுமே தைரியம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். கடன் இருப்பவர்கள் அனைவருமே பார்த்திங்கன்னா நம்பிக்கையுடன் சரி செய்வதற்கு முயற்சி எடுங்க. நிச்சயமாக சரி செய்ய முடியும். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.